இப்போ மொபைல் டெவலப்மெண்ட்ல நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ. இதுல போயிட்டு நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணீங்கன்னா அது ஆண்ட்ராய்ட் டிவைஸ்க்கு மட்டும் தான் சப்போர்ட் ஆகும், வேற எந்த டிவைஸ்க்கு சப்போர்ட் ஆகும். லைக் ஐபோன் வச்சிருக்கீங்கன்னா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா iOSனு ஒரு ஸ்டுடியோ இருக்குது. அதில் போயிட்டு தான் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணணும். அதுக்கு ஸ்விட்ச்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணணும். ஸோ அது ஐஃபோனுக்கு மட்டும்தான் சப்போர்ட் ஆகும். ஸோ ஆண்ட்ராய்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா இருக்குது, காட்லின் இருக்குது. இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் ப்ராஜெக்ட் பண்ணிங்கன்னா ஆண்ட்ராய்டு டிவைஸ்க்கு மட்டும் தான் சப்போர்ட் ஆகும், iOSக்கு சப்போர்ட் ஆகுது. ஸோ அதுக்கு ஃப்ரண்ட் ஹேண்ட் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா XML, பேக் ஹேண்ட் தான் ஜாவா, காட்லின், ஸ்விட்ச் லாங்குவேஜ்லாம். ஸோ இதேமாரி ஆண்ட்ராய்டுக்கு போயிட்டு நீங்கள் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவில் பண்ணணும், iOSக்கு பண்ணணும்னா iOS ஸ்டுடியோவில் பண்ணணும். அதேமாதிரி லேப்டாப்னு வந்தீங்கன்னா விண்டோஸ் இருக்குது, லினக்ஸ் இருக்குது. ஓகேங்களா, விண்டோஸ்க்கு பண்ணணும்னா விண்டோஸ்க்குன்னு ஒரு ஸ்டுடியோ இருக்குது, லினக்ஸுக்கு பண்ணணும்னா லினக்ஸுக்குன்னு ஒரு ஸ்டுடியோ இருக்குது. நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணீங்கன்னா அது 4 டிவைஸுக்கும் சப்போர்ட் ஆகுற மாரி நீங்கள் ஒவ்வொரு ஸ்டுடியோலையும் போய் பண்ணிங்கன்னா என்னைக்கு முடிக்கிறது? ஸோ அதுக்காக தான் கிராஸ் பிளாட்ஃபார்ம்னு கொண்டு வந்தாங்க. ஸோ ஃப்ளட்டர், ரியாக்ட் நேட்டிவ்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஃப்ளட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ளட்டருங்கிறது டாட் லாங்குவேஜ்லேருந்து உருவாக்கப்பட்டது. இது சியும் ஜாவாவும் பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ஃப்ளட்டரில் பண்ணுறதுனால என்ன டிஃப்ரெண்ட்னா, ஃப்ளட்டரில் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிங்கன்னா அது ப்ரௌசர்லேயே ரன் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாவா, அதாவது ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோலையும் சப்போர்ட் ஆகும், iOS ஸ்டுடியோலையும் சப்போர்ட் ஆகும். அதேமாரி விண்டோ, லினக்ஸு, மேக்கு, அதேமாரி எல்லா டிவைஸுக்குமே சப்போர்ட் ஆகுற மாரி ஒரு ஆப்பை பண்ணோன்னா ஃப்ளட்டர் கற்றுக்கிறது மஸ்ட்டு. ஸோ ஆப் டெவலப்மெண்ட் போகிறீங்கனாலே நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ போகிறது, iOS ஸ்டுடியோ போகிறதெல்லாம் வேஸ்ட்டு. டேரெக்டாக ஃப்ளட்டர் வந்துருங்க. ஃப்ளட்டர் வந்தீங்கன்னா டாட் லாங்குவேஜ் வச்சுட்டு நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ண போகிறது தான். ஓகேவா? ஸோ இதில் வந்து UI டிசைன், மெட்டீரியல் டிசைன்னு சொல்கிறாங்க. UI டிசைன்னா என்ன அப்படின்னா யூசர் இன்டர்ஃபேஸ். இப்போ நம்ம பார்க்குறோம்ல இந்த ஸ்க்ரீன், இந்த டிசைன் வந்து இதான் ஒரு டிசைன். யூசரோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குது, பார்க்க நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஃபைலு, ஹோமு, இன்செர்ட்டு, டிசைனு, ஸோ இதுதான் யூசர் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வேறு மாரி எப்படி உங்களுக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் காமிக்கலாம், இது ஒரு யூசர் இன்டர்ஃபேஸு. ஸோ அதுக்கப்புறம் வேறு மாரி காமிக்கலாமா, இது ஒரு யூசர் இன்டர்ஃபேஸு. யூசர் வந்து இந்த இன்டர்ஃபேஸை பார்த்து தான் ஸோ அவங்க வருவாங்க. ஒரு பார்க்க சூப்பராக நீட்டாக இருந்துச்சுன்னா தான் எல்லாரும் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் யூசர் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். பேக் அண்ட் ஃபயர் பேஸு, சுப்பா பேஸு. ஃபயர் பேஸ்னா என்னன்னா ஈஸி. இப்போ வந்து ஃபயர் பேஸ்னா என்னன்னா, நம்ம வந்து இன்ஸ்டாகிராம்லாம் ஃபயர் பேஸ்ன்னு சொல்லலாம். எப்படின்னா அது எல்லா டேட்டாவும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். சுப்பா பேஸ்னா ஒன்றும் இல்லை, கேலரி. நம்ம சொல்கிறோம் கேலரியில் வந்து நீங்கள் டெலிட் பண்ணிங்கன்னா டெலிட் ஆகிடும், அவ்வளோதான். புரியுதுங்களா? அதேமாரி அதாவது ஒன் டைம் மட்டும் ஸ்டோர் ஆகிருக்கிறது தான் சுப்பா பேஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு வாட்டி ஸ்டோர் ஆகிருக்கும், ஒன்ஸ் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், அது போனது தான், ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ சுப்பா பேஸ்னால் நம்ம மொபைல் எடுத்துக்கிட்டோம்னா மொபைல் கேலரி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன எடுத்துக்கலாம், கால்குலேட்டர் கூட எடுத்துக்கலாம். கால்குலேட்டரில் போய்ட்டு நீங்கள் ஒரு கணக்கு போட்டு அதை கால்குலேட்டர் தள்ளி விட்டு திரும்ப அப்படின்னா அந்த கணக்கு இருக்குமா? இருக்காது. ஸோ சேவ் பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் சுப்பா பேஸுங்கிறது. இதே பார்த்தீங்கன்னா ஃபயர் பேஸ்னால் ஒரு டேட்டா பேஸ், கூகுளோட தான் ஃபயர் பேஸ் சர்வர், அதில் எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ ஏபிஐ இன்டகிரேஷன், ரெஸ்ட் ஏபிஐ, அதுக்கப்புறம் கூகுள் கிளவுட் ஏபிஐன்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? அது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ஜிசி அப்படின்னு சொல்லுவாங்க, கூகுள் கிளவுட் ஏபிஐன்னு, ஜிசிபி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சரி, அந்த ஏபிஐனா என்ன அப்படிங்கன்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ வந்து ஒரு விஷயம் பண்ணுறீங்க, அதாவது ஒரு சேட்டிங் ஆப்பே பண்ணுறீங்கன்னு வைங்களேன். அதாவது எப்படின்னா ChatGPT மாரி ஒரு அப்ளிகேஷன் பண்ணுறீங்க. ஒரு கொஸ்டின் கேட்டால் அதை ஆன்சர் பண்ணணும். நீங்கள் எத்தனை கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதுவீங்க? நிறைய கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் எழுத முடியாது. அதனால ஒரு கூகுளில் உள்ள எல்லா டேட்டாவையும் ஒரு ஏபிஐல போட்டு வச்சிருப்பாங்க, அதை எடுத்து வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அது அடுத்ததான் ஒரு ஏபிஐனா என்னன்னு ஒரு பிரீஃபான வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ இவ்வளோதான் ஆப் டெவலப்மெண்ட்னா. ஆப்னா என்னன்னு தெரியுதுல்ல, ஒரு மொபைலில் பிளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணுறீங்க தெரியுமா, அது எல்லாமே அப்ளிகேஷன் தான். ஓகேவா? அதுதான் வந்து ஆப். ஓகேவா? அதே ப்ரௌசரில் போய் ரன் பண்ணுறீங்கன்னா அது என்ன, வெப் டெவலப்மெண்ட். ஸோ இது ரெண்டு தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது அன்னியில் பார்த்தீங்கன்னா எனக்கு கோடிங்கே வரல, கொஞ்சம் தான் கோடிங் கற்றுக்க முடியும் அப்படிங்கிறவங்க டேட்டா அனலிட்டிக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ டேட்டா அனலிட்டிக்ஸ்னால் என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ டேட்டா அனலிட்டிக்ஸ் எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்கிறது உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ டேட்டா அனலிட்டிக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு நகைக்கடை எடுத்துப்போமே, அந்த நகைக்கடையில் ஒரு டேட்டா கொடுக்குறாங்க, எங்களுக்கு இந்த மந்த் ஏப்ரல் ரொம்ப பிஸ்னஸ் லாஸாக ஓடிட்டு இருக்கு, என்ன ரீசன் அப்படின்னு கேட்குறாங்கன்னு. ஏன் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த நகைக்கடையில் வந்து ஒரு 1 இயர் டேட்டா வாங்கணும். வாங்கிட்டு அதை நீங்கள் அனலைஸ் பண்ணுவீங்க. அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் தெரியுமா? இப்போ வந்து போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மந்த்து இதெல்லாம் ஓடி இருக்கு, அப்புறம் போன மாதம் என்ன ஓடி இருக்கு, இந்த மாதம் குறைஞ்சதுக்கான காரணம் என்னன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, போன மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது கலெக்ஷன் வந்திருக்கும், அந்த எந்த கலெக்ஷனை வந்து அதிகமாக வாடிக்கையாளர்கள் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு
அந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் போன வருஷம் ஃபுல்லாக பார்க்கும்போது இந்த நகை தான் எல்லாருமே அதிகமாக வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த நகையை எடுத்து நீங்கள் வைங்க, உங்கள் பிஸ்னஸ் ஓடும், ஓகேவா அப்படின்ட்டு. இல்லைனா பக்கத்தில் ஏதாவது புதுசாக கடை வந்திருக்குன்னா ஸோ அங்கே என்ன ஃபேமஸாக ஓடிட்டு இருக்குங்கிற டேட்டாவை நீங்கள் கலெக்ட் பண்ணி அந்த நகையை உங்கள் வைக்க சொன்னீங்கன்னா அது பிஸ்னஸ் ஓடும். அவ்வளோதான் டேட்டா அனலிட்டிக்ஸ்னா. ஓகேவா, டேட்டா அனலிட்டிக்ஸ்னா உங்களுக்கு ஒன்று புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல இப்போ ஒருத்தவங்க கடை வைக்க போகிறாங்கன்னா இந்த இடத்துல நான் கடை வச்சா ஓடுமா அப்படின்னு கேட்குறாங்கன்னா ஸோ அந்த இடத்துல உள்ள ப்ரீவியஸ் டேட்டா அங்கே வந்து எந்த மாதிரியான ஜனங்க வராங்க. ஸோ இந்த இடத்துல நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அதாவது எப்படின்னா மண் லாரி, இந்த ஜெல்லி இதெல்லாம் வந்து போகிற ஏரியா, ஹைவே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன கடை வைக்கலாம், டீ கடை வச்சிங்கன்னா இங்கே நல்லா ஓடும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா டேட்டாவை கலெக்ட் பண்ண அந்த இடத்துல என்ன நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணி நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒரு விஷயத்தை கொண்டு வரதான் டேட்டா அனலிட்டிக்ஸ்னு சொல்லலாம். இது நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் கிரிக்கெட்டில் கூட யூஸ் பண்ணுறாங்க. கிரிக்கெட்டில் வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஸோ இப்போ ஒரு டீம் எடுக்கிறாங்கன்னா ஐபிஎல்ல ஸோ அவங்க கூட ஒரு டேட்டா அனலிட்டிக்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இவரை கொண்டு வந்தால் நமக்கு இவ்வளோ ரன் கிடைக்கும், ஏன்னா இவர் இத்தனை வருஷத்துல இவ்வளோ ஆடி இருக்காரு, ஸோ இந்த வாட்டி இவர் இந்த அளவுக்கு ரன் அடிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஆளை இறக்கணும்னா நமக்கு வந்து ஆடியன்ஸ் நிறைய பேர் வருவாங்க, இது மூலியமா நம்ம அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம். அது உங்களுக்கே தெரியும் யாரை இறக்குனா யார் அமௌண்ட் கெயின் பண்றான்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பிளேயர்ஸ்லாம் இந்த மாதிரி விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ பிளேயருக்காக இல்லாம இவங்களை இறக்குனா பிசினஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஐபிஎல்ல விளையாடுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டேட்டா அனலிட்டிக்ஸ் ப்ராசஸ் தான். உங்களுக்கு டேட்டா அனலிட்டிக்ஸ்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். இதை பத்தி உங்களுக்கு பிரீஃபா தனி வீடியோ வேணும்னாலும் கேளுங்க, நான் கமெண்ட்ல போட்டீங்கன்னா நான் அடுத்த வீடியோவை உங்களுக்கு போட்டுருவேன். ஸோ அடுத்தது ஏஐ ட்ரெண்டிங். ஸோ ஏஐக்கு வந்தாச்சு. இதில் என்னென்ன ட்ரெண்டிங்ஸ் இருக்குன்னா இப்போ எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ChatGPT தான். எல்லாரும் ChatGPT தான் போறீங்க. கிப்லி ஆர்ட்ஸ், அதுக்கப்புறம் நிறைய கண்டென்ட்லாம் வருதுங்க, ChatGPT தான் ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறீங்க. அதேமாரி ஜெமினி கூகுளோடது, அதாவது ஓப்பன் ஏஐன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் மைக்ரோசாஃப்டோடது தான் வந்து ChatGPT. ஏன்னா ஓப்பன் ஏஐ வந்து மைக்ரோசாஃப்டோட ஒரு பார்ட்னர்ஷிப். அதேமாதிரி ஜெமினிங்கிறது கூகுளோடது. ஓகேவா, இது வந்து இப்போ ஏஐ டூல்ஸில் வந்து ரொம்ப பேசுபொருளாக இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஸோ ஓகேங்களா, இதனால நிறைய வேலை இழைப்பு கூட வந்துட்டு இருக்கு. அதை நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஸோ வாய்ஸ் டெக்னாலஜினா ஸ்பீக் டு டெக்ஸ்ட் டு ஸ்பீக், அதாவது எஸ்டிடி டிடிஎஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது என்னன்னா நீங்க ஸ்பீக் பண்ணீங்கன்னா அது டெக்ஸ்ட் ஆகும். அதாவது கூகுள் வாய்ஸ் கீபோர்டில் பார்த்தீங்கன்னா நீங்க வாய்ஸ் ஐக்கானை வச்சுட்டே பேசலாம், அது டெக்ஸ்ட் ஆகும். அதே மாதிரி ரெஸ்பான்ஸ் வரும்போது டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே வாய்ஸ்ல பேசும். அதுதான் எம்எல் இன்டகிரேஷன், அதாவது மிஷின் லேர்னிங் இன்டகிரேஷன். அதில் டென்சார் ஃப்ளோன்னு சொல்றாங்க, பைத்தான் மாடல்ஸ்னு சொல்றாங்க. ஸோ மிஷின் லேர்னிங் இன்டகிரேஷன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பிரீஃபாக பார்க்காம ஷார்ட்டாக சொல்லணும் வைங்களேன். ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்கு இப்போ ப்ராஜெக்ட் பண்றாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் சைன் ரெகக்னைசேஷன், அதாவது ஒரு இப்படி கை காமிச்சா ஹாய்னு அர்த்தம், ஒரு 2 விரல் காமிச்சா இது 2, அதாவது ஒரு விரல் காமிச்சா இது 1 அப்படிங்கிறத எப்படி டிக்ளேர் பண்றோம்னா ஒண்ணுமே இல்லை. ஒரு போட்டோ, ஒரு விரல காமிக்கிற மாதிரி ஒரு போட்டோ எடுத்துட்டு அந்த போட்டோக்கு நேராக இது 1ன்னு நம்ம டிக்ளேர் பண்ணி அது எல்லாமே டென்சார் ஃப்ளோன்னு ஒரு இதில் அப்லோட் பண்ணிடும். இந்த போட்டோ அதாவது இந்த மாதிரி 5 விரல் வச்சா வந்து பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு கூட நம்ம டிக்ளேர் பண்ணி போட்டா 5 விரல் காமிச்சா அதுக்கு 2ன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாவே டிக்ளேர் பண்ணி ஒரு மிஷின் லேர்னிங், அந்த மிஷினை வந்து நம்ம என்ன பண்றோம்னா ட்ரெயின் பண்றோம். இந்த மாதிரி பண்ணா இது ஆன்சர், இந்த மாதிரி பண்ணா இது ஆன்சர்னு சொல்லி ஒரு மிஷினை ட்ரெயின் பண்றதுக்கு பேர் தான் டென்சார் ஃப்ளோ யூஸ் பண்றோம். அதுல பைத்தான்ல ஒரு மாடல் தான் அதெல்லாம். ஸோ என்எல்பி, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். ஸோ நேச்சுரல் லாங்குவேஜ்னா என்ன, நம்ம பேசுறோம்ல இப்போ தங்கிலீஷ்ல, இதெல்லாம் ஒரு நேச்சுரல் லாங்குவேஜ் தான். நம்ம எப்படி பேசுறோம், ஹாய் ஹவ் ஆர் யூ, என்ன பண்ற நீ அப்படின்னு கேட்குறோம். ஸோ கரெக்டான தமிழில் பேசுகிறோமா, நம்ம எந்த லாங்குவேஜ் பேசுனாலும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுது பாருங்க சேட் பாட். இப்போ நீங்கள் தங்கிலீஷில் பேசினா கூட ChatGPT ஆன்சர் பண்ணுது. அது எப்படி பண்ணுது, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கை வச்சு. ஸோ அடுத்தது டெவலப்பர் டூல்ஸ், இது டாக்டர், போஸ்ட்மேன், இதெல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அடுத்தது நீங்கள் பார்க்கலாம். மேலே உள்ள 4 மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ அடுத்தது வெப் டெவலப்மெண்ட் இன் 2025. நீங்க பார்த்துட்டு இருந்த இந்த வெப் டெவலப்மெண்ட்லாம் காலங்காலமா இதான் இருக்கு. ஸோ இப்போ என்னடா ஃபேமஸ், இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு என்னன்னு தெரியணும்னு கேட்குறான்னா வெப் அசம்பிளி, அதுக்கப்புறம் ஏஐ பவர்டு ஃப்ரண்ட் அண்ட் டூல்ஸ். ஏஐல ஃப்ரண்ட் அண்ட் பண்ணி தருதான். இப்போ நம்ம இங்கே ஃப்ரண்ட் அண்ட் இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டோம், பட் ஆனால் இங்கே ஏஐல பண்ணி தருதுன்ட்டாங்க. அப்புறம் செர்வர்லெஸ் ஆர்கிடெக்சர், அதுக்கப்புறம் எட்ஜ், வெப் 3.0 இன்டெகிரேஷன் சொல்லிட்டு சைபர் செக்யூரிட்டி ஃபோக்கஸ்டு ஃப்ரேம் ஒர்க்கு. ஸோ ஃப்ரேம் ஒர்க்னா நம்ம இங்கே பார்த்தோம் பூட்ஸ்ட்ராப்லாம், அதெல்லாம் பார்த்தோம். சைபர் செக்யூரிட்டினா என்னன்னா செக்யூரிட்டியா இருக்கும், அது அதாவது யாரும் அட்டாக் பண்ண முடியாது உங்க வெப்சைட்டை. ஸோ அந்த மாதிரியான ஃப்ரேம் ஒர்க்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எப்படி ஃப்ரேம் ஒர்க்னா அப்போ சைபர் செக்யூரிட்டின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வெப்சைட் எடுத்துக்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா Ctrl+Shift+I அழுத்திக்கலாம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மோர் டூல்ஸ் இருக்கும், இல்லை டெவலப்பர் டூல்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் அண்டோட கோடிங் எல்லாமே இங்கே இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா நினைக்காது. ஸோ பார்த்தீங்களா இங்கே கோடிங் வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த கோடிங் வந்துருச்சுல, இதை வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர் பண்ணுறது, இந்த கோடிங்கே காமிக்காத மாதிரி செக்யூரிட்டி பண்ணுறதுக்கு இப்போ சிஸ்டம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு 2025 வந்து கரண்ட்லி வெப் டெவலப்மெண்ட்ல இவ்வளோ விஷயம் இருக்கு. நம்ம இதில் பார்த்தது ஏதாவது, இந்த பேஜில் பார்த்தது ஏதாவது இதில் இருக்கா பாருங்க.
இருக்காது. ஸோ நிறைய விஷயம் மாறிடுச்சு. ஸோ அதெல்லாம் நீங்க கத்துக்கணும்னா பேசிக்ல இருந்து வந்தாதான் கத்துக்க முடியும். டேரக்டா நான் 2025 என்ன இருக்கோ அதை கத்துக்கணும்னு நினைச்சிட்டேன்னா அதெல்லாம் கத்துக்க முடியாது. ஸோ ஓகேங்களா. அடுத்தது என்னன்னா ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட். கண்டிப்பா ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா ஒரு ஹேக்கத்தான் கான்ஃபரன்ஸ் போகணும். ஹேக்கத்தான்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை, ஒரு பர்டிகுலர் ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. ஒரு இதுமாரி எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் வேணும், அதாவது அதை மாரின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஹேக்கத்தானா ஒன்றுமே தெரியாது, எனக்கு ப்ராஜெக்டே பண்ண தெரியாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு மொக்கை தான். நம்ம போய் அங்கே உட்காந்து அந்த ஒரு டைமிங்ல எல்லாரும் உட்காந்து பண்ணுவாங்க லேப்டாப்ல. நம்மளும் அங்கே போயிட்டு உட்காந்தோம்னா நமக்கே ஒரு தோணும், எல்லாரும் எப்படி பண்றாங்கன்னு பார்த்தாவது பண்ணுவோம். யூடியூப்ல போய் பார்ப்போம், அதில் போய் பார்ப்போம். அது வந்து இங்கே வீட்டில் உட்காந்துருந்தா வராது. ஸோ ஹேக்கத்தானுங்கிறது ஒரு மஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஹேக்கத்தானுங்கிறது கண்டிப்பாக முக்கியம். ஸோ கான்ஃபரன்ஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ கான்ஃபரன்ஸ்னா என்னன்னா ஒரு ஒர்க் ஷாப் காலேஜில் நடக்கிறதுக்கும் இண்டஸ்ட்ரியலில் நடத்துறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இண்டஸ்ட்ரியல் ஹேக்கத்தான் போங்கன்னு நான் சொல்றேன். ஸோ கூகுள் டெவலப்பர் குரூப் நடத்துகிற கான்ஃபரன்ஸ் அது எப்படி நடத்துறாங்க, ஸோ அந்த மாதிரி கான்ஃபரன்ஸ்க்குலாம் நீங்கள் எப்படி போகிறது அப்படிங்கிற ஒரு வீடியோ அடுத்த வீடியோவை நான் ஸ்பெஷலாக தனியாக ஒரு வீடியோ போடுறேன். கூகுள் டெவலப்பர் குரூப் கான்ஃபரன்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ கிரியேட் ப்ராஜெக்ட், கண்டிப்பாக ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண தெரியணும். அதாவது சில பேர் வந்து இன்னமும் இருக்காங்க, நான் போயிட்டு HTML CSS ஜாவா ஸ்கிரிப்டை ஒரு கோர்ஸ் கம்பெனியில் போயிட்டு கற்றுக்கிட்டு வந்து ப்ராஜெக்ட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா அது மொக்க காமெடி தான். அதாவது வந்து இப்போ வந்து கோர்ஸ்லாம் கற்றுக்கிட்டு அதில் கோர்ஸில் கற்றுக் கொடுக்கறதுக்கும் நம்ம கோட் பண்ணுறதுக்கும் சுத்தமாக டிஃப்ரெண்ட், அவ்வளோ மாறி இருக்கும். அது வேஸ்ட்டு, அதாவது வேஸ்ட் ஆஃப் டைம். ஒரு சர்டிஃபிகேட்டுக்கும் ஒரு கோர்ஸுக்கும் போயிட்டு லேர்ன் பண்ணுறது தப்பு. நிறைய சோசியல் மீடியாவில் வந்துருச்சு டெக்னிக்கல் கோர்ஸ்லாம். ஸோ அதை யூஸ் பண்ணி அதுலேருந்தே கற்றுங்க. சர்டிஃபிகேட் நாட் மேண்டேட்டரி, ஓகேவா. சர்டிஃபிகேட்லாம் இப்போ யாரும் பார்க்கறது இல்லை. உன்கிட்ட ஸ்கில் இருக்கான்னு எப்படி ப்ரூவ் பண்ணுறாங்கன்னா, நீ வந்து இப்போ எனக்கு வந்து HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட் தெரியும், அதாவது வெப் டெவலப்மெண்ட்ல எனக்கு ஃப்ரண்ட் எண்ட் தெரியும்னா அதை எப்படி அவங்க தீர்மானிக்கிறாங்கன்னா உன் சர்டிஃபிகேட் வச்சுலாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. நீ அதை பேஸ் பண்ணி ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கியா அப்படின்ட்டு உன் கிட்டப்ல போய் பார்ப்பாங்க. கிட்டப்னா என்னன்னா நீங்கள் பண்ண எல்லா ப்ராஜெக்டோட கோடிங்க அதில் போயிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்க. இப்போ இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்லாம் போடுறீங்களா, அதில் கோடிங் மட்டும் நீங்கள் போஸ்ட் போடுவீங்க. போட்டிங்கன்னா இவனுக்கு இந்த நீ என்னன்னா ரெஸ்யூமில் போட்டிருக்கியோ அது சம்மந்தமாக நீ ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உனக்கு அந்த ஸ்கில் இருக்குன்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால் ப்ராஜெக்ட் வந்து பண்ணுங்க. ஸோ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 3 மாதம் போயிட்டு கோடிங் கற்றுக்கிற ஒரு பையன் அதே மாதிரி 3 மாசமா உட்காந்து ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கான். யார் நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருப்பாங்க? சின்ன எக்ஸாம் சொன்னா ஒரு மெக்கானிக் இன்ஜினியர்னே எடுத்துப்போமே. அவன் வந்து இப்போ என்ன பண்றான்னா, லைக் வந்து ஒருத்தவன் 4 வருஷமா ஒரு மெக்கானிக் ஷாப்லயே ஒர்க் பண்றான். ஒரு பையன் 4 வருஷமா மெக்கானிக் இன்ஜினியரிங் படிக்கிறான். இப்போ 4 வருஷம் கழிச்சு 2 பேருமே அந்த பையன் வந்து அந்த வேலை பாத்திரத்துல இருந்து வெளில வரான், இவனும் வெளில வந்து ஒரு பெரிய கம்பெனிக்குள்ள போறாங்க. 2 பேருக்குமே வேலை கொடுக்குறாங்க. யார் நல்லா பண்ணுவீங்களோ அவங்கள தான் நாங்கள் ஃபைனலிஸ்ட் பண்ணுவோங்கிறாங்க. யார் சூப்பராக பண்ணுவான் நீங்களே சொல்லுவாங்க. இன்ஜினியரிங் படிச்சோன்னா 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவானா, அந்த 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவானா. ஏன்னா அவன் 4 வருஷம் அந்த விஷயத்த ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுக்கிட்டே இருக்கான். ஸோ ஒர்க்கிங், அதாவது ஒர்க் அவுட் இஸ் மஸ்ட். இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் தேவை. நீங்கள் உட்காந்து கற்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்தமாரி புதுசாக வர டெக்னாலஜி எல்லாம் நீங்கள் வந்து கற்றுக்கணும். ஸோ அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் உங்களால் கற்றுக்க முடியும். சும்மா படிச்சுட்டு இருந்தால் உங்களால் கற்றுக்க முடியாது. இந்த மாரி படிச்சுட்டு இருக்கவங்க தான் இன்னைக்கு கம்பெனியை விட்டு 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர்னு சொல்லிட்டு வேலையை விட்டு எடுக்கிறாங்க. கேட்டால் என்ன இவ்வளோ பெரிய வேலை விட்டு எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அதை போயிட்டு ஒரு நாளாவது யாராவது ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்களா எதனால வேலையை விட்டு எடுத்திருக்காங்கன்னு? யாருமே பார்த்துருக்க முடியாது. அந்த கம்பெனியில் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. என்ன ரிப்போர்ட்னு படித்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அதாவது இப்போ இருக்கிற ஸ்கில்லில் யாருக்கும் அந்த ஸ்கில் வந்து இல்லை. இப்போ இருக்கிற ஏஐ வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அந்த ஏஐக்கு எதிராக ஒரு ப்ராஜெக்ட் பண்ண முடியல, இது ஏஐ வச்சு ப்ராஜெக்ட் பண்ண முடியல அப்படின்னு தான் எல்லாரும் இருக்கிற அந்த HTML CSS வச்சே ப்ராஜெக்ட் பண்ணிட்டு அதில் எப்படி ஏஐ இணைக்கிறது, ஏஐ இணைச்சி பண்ணாதான் இன்னைக்கு வேலை, ஓகேவா. ஸோ அப்போ இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு அடாப்ட் ஆக மாட்டேங்கிறாங்க. பழைய டெக்னாலஜி வச்சுக்கிட்டே உட்காந்துருந்தா எப்படி அவன் வேலை கொடுப்பான்? ஸோ இங்கே வந்து லேர்னிங் தான் மஸ்ட்டு. லேர்ன் பண்ணி அதை எப்படி ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும், அதுதான் இங்கே மஸ்ட்டு. சும்மா உட்காந்து ஒரு கோர்ஸில் போயிட்டு நான் ஜாவா ஸ்கிரிப்ட் கற்றுக்கிட்டேன், நான் ஜாவா கற்றுக்கிட்டேன், நான் பைத்தான் கற்றுக்கிட்டேன் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுட்டிங்கன்னா அது எதுக்குமே யூஸ் கிடையாது, ஓகேவா. ஸோ நான் நல்லா சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. நல்லா உட்காந்து ப்ராஜெக்ட் பண்ணுங்க. அதுக்கு எப்படிலாம் ப்ராஜெக்ட் பண்ணுங்க, எப்படிலாம் சோர்ஸ் கோட் எடுக்கணும் அப்படின்னு ChatGPTல கூட கோடிங் எடுத்தால் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அப்படி பார்த்தா எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருமா? இல்லை. ஏன்னா உங்களுக்கு பேசிக் கோடிங் தெரியணும். பேசிக்னா என்னன்னா, ஸோ இப்போ HTML நம்ம பார்த்தோன்னு வைங்களேன், இந்த நேவ் பார் அப்படின்னு இருக்கு. இது எங்க மாறுதுன்னா அந்த மேலே வந்து பாத்தீங்களா, ஸோ இந்த பட்டன்ஸ் ஹோம் அபவுட் சர்வீஸ்னு. ஸோ இப்போ நேவ் பார்ல ஒரு ஃபால்ட் இருக்கு, அதை மாத்துங்கன்னா நீ உனக்கு கோடிங் பேசிக்கே தெரியாம ChatGPTல எடுத்து பண்ணிட்டு இருந்தானோ ஏன் எது நேவ் பார்னு எப்படி கண்டுபிடிப்பேன்? சரி ஹெட்டர்ல ஒரு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஃபோன் அடிச்சு சொல்றாங்க எனக்கு ஹெட்டர் ஃபைல் இந்த மாதிரி இருக்கணும். உனக்கு ஹெட்டர் என்னன்னே தெரியல, ஹெட்டர்னா எங்க இருக்குன்னே தெரியலனா நீ எப்படி அந்த கோடிங் வந்து பண்ணுவ? ஸோ அதுக்காக கோடிங் பேசிக் ஃபர்ஸ்ட் கத்துக்குங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து
இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் எந்த ஃபீல்டாக இருங்க, என்ன டிபார்ட்மெண்ட்டாக இருங்க, அது நமக்கு தேவை கிடையாது. ஓகேவா? எல்லாரும் இங்கே ஒன்று சேர்ந்து நம்ம எல்லாருமே லேர்ன் பண்ணணும், அதை ஷேர் பண்ணுவோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அதுக்கு தான் இந்த சேனல். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வெப் டெவலப்மெண்ட், அதாவது ஒரு கோடிங் லாங்குவேஜ் தெரிஞ்சால் மட்டுமே வேலைன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது போய் இன்னொரு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கோடிங் தெரிஞ்சுக்கணும், ஒரு ஃபீல்டு தெரியணும், வெப் டெவலப்மெண்ட், ஆப் டெவலப்மெண்ட் ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கணும்னா. ஸோ இப்போ ரெண்டுத்தையுமே தெரிஞ்சுட்டு வேலைக்கு போனாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா அதோட அடிஷ்னலாக போய் ஒரு ஸ்பெஷலைசேஷன் தெரிஞ்சுக்கணும், ஒரு டேட்டா சயின்ஸு, டேட்டா அனலிட்டிக்ஸ், பிளாக் செயின் இது மாதிரி தெரிஞ்சுக்கணும்னாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா எனக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணும், ஏஐ தெரிஞ்சிருக்கணும், எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், ரேக்னு ஒன்று சொல்றாங்க. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் தம்பி உனக்கு வேலை, இல்லையா உனக்கு வேலை கிடையாது, கிளம்புங்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு ஃபியூச்சர். ஸோ இப்பயும் டைம் இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லலை. அந்த டைமை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், நான் என்ன கற்றுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு சில பேர் இன்னையிலேருந்து கற்றுக்க ஆரம்பிப்பான், கற்றுக்கணும் அப்படின்ட்டு ஆரம்பிப்பான். அதை விட்டுட்டு சில பேர் என்ன தெரியுமா பண்ணுவான், பரவாயில்ல நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டிங்கன்னா கண்டிப்பாக கஷ்டம். இப்போ இருக்கிற டெக்னாலஜிலாம் ரொம்ப கஷ்டங்க டெக்னாலஜி. ஆனால் நீங்கள் இன்னையிலேருந்து லேர்ன் பண்ணால் கண்டிப்பாக அந்த டெக்னாலஜியை பீட் பண்ணி நீங்கள் முன்னாடி போயிடலாம். ஸோ அதை விட்டுட்டு நான் பார்த்துக்கலாம்னு விட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம் இப்போ இருக்கிற டெக்னாலஜியில். அதுதான் சொல்லுவேன், இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி. ஸோ அடுத்ததான் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், வெப் டெவலப்மெண்ட் போவோம், அதில் போயிட்டு டுட்டோரியல்ஸ் போகலாமா, இல்லை ஆப் டெவலப்மெண்ட் போய் அதில் போய் டுட்டோரியல்ஸ் போகலாமா. ஸோ வெப் டெவலப்மெண்ட், ஆப் டெவலப்மெண்ட்டில் எது ஃபஸ்ட்டு கற்றுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுறது வெப் டெவலப்மெண்ட் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆப் டெவலப்மெண்ட் போங்க. ஸோ அப்போ தான் ஈஸியாக இருக்கும், ரெண்டுமே கற்றுக்கலாம். ஸோ 2 டொமைன், அதுக்கப்புறமா எப்படி இன்டகிரேஷன் பண்ணுறது எல்லாமே நம்ம கற்றுக்கலாம். ஓகேவா?